கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒகாயா மாநிலத்தில் உள்ள ஹிராம் என்ற ஒரு கல்லூரியிலே அநேக மாணவர்கள் கடுமையாக உழைத்து பட்டம் பெற்று பல்விதமான பணிகளிலே சேர்கிறார்கள். ஒரு பணக்கார வாலிபன் அங்கே சேர்ந்து படிக்கும்போது அவனுக்கு படிப்பிலே கவனம் செல்லவில்லை. எனவே அவன் தன்னுடைய பணக்கார தந்தையை அழைத்து, எங்கள் புரொஃபஸரிடத்திலே சென்று இந்த பாடத்திட்டத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், படிக்க முடியாமல் என்னுடைய மகன் கஷ்டப்படுகிறான் என்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டான். அந்த யூனிவர்சிட்டியின் முக்கியமான போஷகர்களிலே ஒருவராய் அவர் இருப்பதனால புரொஃபஸரிடத்திலே வந்து, நீங்கள் அந்த சிலபஸை கொஞ்சம் குறைத்து அவன் படிப்பதற்கு லகுவாக்கலாமே என்று சொல்லி பார்த்தார். அப்பொழுது புரொஃபஸர் சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தேக்கு மரத்தின் கொட்டைகள் எளிதாக முளைக்காது. அதை இரவிலே தண்ணீரிலே ஊற வைக்க வேண்டும், பகலிலே வெயிலிலே காய வைக்க வேண்டும். இப்படி பலமுறை தண்ணீரிலே போட்டு பகலிலே வெயிலிலே காய வைத்தால் சில நாட்கள் கழித்து அதில் 1-2 கன்றுகள் முளைக்கும். அதை கொண்டு போய் சரியான இடத்திலே நட்டு கண்ணும் கருத்துமாய் பார்த்தால் அது உயரிய தேக்கு மரமாக வளர 10 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதன் மதிப்பு விலையேற பெற்றது. ஆனால் முருங்கை விதைகளை நீங்கள் எங்கு நட்டாலும் பரவாயில்லை, அவை உடனே முளைத்துவிடும். 2-3 ஆண்டுகளிலே மரம் பெரிதாகி காய்த்து ஒடிந்து அழிந்தும் போகும். விலையேறப்பட்டதும் நிலைத்திருக்கிறதுமான ஒன்று உங்களுக்கு வேண்டுமா? உடனே முளைத்து உடனே காய்த்து அழிந்து போவது வேண்டுமா? உங்கள் மகன் தன்னை உயர்த்தி கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த கடுமையான சிலபஸின்படி படிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இல்லை என்றால் அவனை பயனற்ற பாடங்களை படிக்க வையுங்கள். அதை எளிதாக படித்து விடலாம். ஆனால் அதன் பயன் குறைவு, அது முடிந்து போகும். எது உங்களுக்கு சௌகரியம் அப்படி செய்யுங்கள் என்று சொன்னார். ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகின்றேன். 2 தீமோத்தேயு 2:12, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நாம் இக்காலத்திலே பாடுபட்டால் மற்றொரு காலத்திலே அதற்கான பலனை அறுவடை செய்வோம். நாம் பெறப்போகும் மகிமையானவைகளுக்கு நிகராக நாம் இப்பொழுது பாடு அனுபவிப்பதில்லை. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது. அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தையும் நீடிய பொறுமையும் நாம் விடாதிருந்தோம் என்றால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இப்பொழுது லகுவானவைகளை தேடி கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை விட்டு வழிவிலகி சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. எனவே கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகளையும் அவர் நிமித்தம் வருகிற நிந்தைகளையும் நாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அதன் நிறைவான பலன்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் கர்த்தருக்கு முன்பாக நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.